வணக்கம் அன்பு நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கவிதை நேரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இந்த கவிதை நேரம் பகுதி அப்படிங்கிற நிகழ்ச்சியானது படைப்பாளிகளை, அதாவது கவிஞர்களை, குறிப்பாக கவிஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியாக இதை நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். பல கவிஞர்களை நாம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் இப்போ முதல் கட்டத்தில் இருக்கோம். உங்களுக்கு தெரிந்த அருமையான கவிஞர்களையும் அறிமுகம் செய்து வையுங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை நாம் குரல் வடிவாக பல நேயர்களுக்கும், அதே சமயத்தில் கவிதை விரும்பிகளுக்கும் நாம் எடுத்து செல்லலாம் அன்பு நேயர்களே. அப்படிதான் இந்த நிகழ்ச்சியை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். உங்களுடைய அருமையான கருத்துக்களை நீங்கள் இங்கே சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு, நமது கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக கவிதை நேரம் நிகழ்ச்சி. இது படைப்பாளிகளை, கவிஞர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக கடந்த சில நாட்களாக கவிதை நேரம் பகுதியில் நாம் கவிஞர் கார்த்திகேயன் அவர்களையும், அடுத்து மெகராஜ் பேகம் அவர்களின் கவிதைகளையும் வாசித்தோம். இன்று வாசிக்க இருக்கும் கவிஞரின் பெயர் தமீம் அசாருதீன். தமீம் அசாருதீன் அவர்களுடைய கவிதைகள் தான் இன்று கவிதை நேரம் பகுதியை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது அன்பு நேயர்களே. வாருங்கள், மிக நீண்ட ஒரு பேச்சுக்கு பிறகு நாம் கவிதைக்குள் செல்லலாமா? இதோ அவருடைய அருமையான முதல் கவிதை இப்படியாக இருக்கிறது. சொல்லாத சொல் சட்டென்று வீழ, அது எப்படி இருவரும் கையில் ஏந்தி கொண்டோம். நாம் பேச பேச சொற்கள் கருவாகி பிரசவிக்கின்றன புது புது அர்த்தங்களை. வார்த்தையில் இன்றி நீ புரிகையில் 1000 வார்த்தைகள் துள்ளி குதிக்க நான் நாணமடைய சொல்கிறேன் வார்த்தைகளை. உண்மையில் இந்த வார்த்தைகள் எதற்கு? எண்ணங்களை வெளிப்படுத்த, பதிலுரைக்க நமக்கு எதற்கு வார்த்தைகள்? ஒரு மௌனத்தையும், ஒரு புன்னகையும், பேசாத பிரிதலையும், முற்று பெறாத முத்தத்தையும் எளிதில் கடக்க பழகிய பின் வார்த்தைகள் எதற்கு? நீ, நான் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அதுவே போதுமானதாகிறது. நீ, நான் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அதுவே போதுமானதாகிறது. கண்ணீர் என்னை காய விடுவதில்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை பாருங்கள். தமீம் அசாருதீன் அவர்களுடைய இந்த கவிதை ரொம்ப அருமையாக, அதாவது வார்த்தைகள் கண்டிப்பாக தேவையே இல்லாத ஒன்று தானே. வார்த்தைகள் இன்றி புரிந்து கொள்ளும் மனங்கள் கிடைக்கும் பொழுதுதான் அது ஒருவரை ஒருவர் அதீதமான புரிதலுக்குரிய ஒரு தம்பதிகளாக, காதலர்களாக இருப்பார்கள் என்று சொல்லலாம். வார்த்தைகள் இன்னும் இன்னும் நேசிக்க நேசிக்க அதிகமான அந்த நேசிக்க நேசிக்க வார்த்தைகள் குறைந்து கொண்டே போகும். அதை சொல்லாமலேயே பேச்சுகள் இல்லாமலேயே பல விஷயங்களை ஒருவருக்கொருவர் நடத்தி கொள்வார்கள். அவர்கள் நினைப்பதை இவர்கள் நடத்துவார்கள், இவர்கள் நினைப்பதை அவர்கள் நடத்துவார்கள். அப்படிதான் புரிதலுக்குரிய ஒரு தம்பதிகளாகவும் காதலர்களாகவும் இருப்பார்கள். அதாவது அதுதான் உண்மையான ஒரு காதல், அதீதமான காதல் நேசிப்பவர்கள் என்று சொல்லலாம். ரொம்ப அருமையான கவிதை. முதல் கவிதை தமீம் அசாருதீன் அவர்களுடைய கவிதையை வாசித்தோம். அடுத்த கவிதை தமீம் அசாருதீன் அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. ஆம், மறந்துவிட்டேன் என்பதெல்லாம் கற்பனை, நினைவுகள் பாதிப்பதில்லை என்பதெல்லாம் பொய், வாழ பழகிவிட்டேன் என்பதெல்லாம் நம்மை நாமே ஏமாற்றும் வித்தை. கனவுகளை என்ன செய்வாய்? ஏதோ ஒரு பாடலில், ஒரு வாசனையில் கடக்க முயல்கையில், விழுந்து எழுந்தவனாய் திரும்பி பார்க்கையில் நீ மொத்த ஆயுளுக்குமாய் ஆட்கொண்டு விட்டாய். எது பொய்? நீ இல்லை என்பதா? உன்னை மறந்து விட்டேன் என்பதா? துடுப்பை துறந்த பின் மிதக்காதா எந்த படகும்? தனிமை மறப்பதற்கான, மறைப்பதற்கான போர்வை. தனிமை மறப்பதற்கான, மறைப்பதற்கான போர்வை. தமீம் அசாருதீன் அவர்களின் இந்த கவிதை பாருங்கள். நிச்சயமாக தனிமைதான் ஒவ்வொருவருக்கும். மறப்பதற்கும் அந்த தனிமைதான், மறைப்பதற்கும் அந்த தனிமைதான். எது பொய்? நீ இல்லை என்பதா? உன்னை மறந்து விட்டேன் என்பதா? எவ்வளவு அருமையான, அதாவது ஆழ்ந்த ஒரு விஷயத்தை உணர்த்தும் ஒரு வரிகள் என்று சொல்லலாம். நீ இல்லை அப்படிங்கிறதா
அது பொய்யா இல்லை உன்னை மறந்துட்டேன் அப்படிங்கிறதா, இதில் எது பொய் அப்படின்னு அந்த கவிதையில் கேட்குறாரு பாருங்கள். ஏதோ ஒரு பாடலில் ஒரு வாசனையில் கடக்க முயல்கையில் விழுந்து எழுந்தவனாய் திரும்பி பார்க்கையில் நீ மொத்த ஆயுளுக்குமாய் ஆட்கொண்டு விட்டாய். எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள். ஒரு பாடல் ஒலிக்கிறது, ஏதோ ஒரு வாசனை இருக்கிறது, அதை கடக்க முயலும் பொழுதெல்லாம் அப்படியே விழுந்து எழுந்தவனாய் நான் திரும்பி பார்க்குறேன். அப்படியே நீ தான் போயிட்டு இருக்கியா? இல்லை உன்னை உன்னை உணர்த்துவதற்காக தான் இந்த பாடல் ஒலிக்கிறதா? அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அற்புதமான வரிகளாக அமைந்திருந்தது தமீம் அசருதீன் அவர்களின் கவிதை. அடுத்த கவிதை தமீம் அசருதீன் அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது. வாழ்வு பெரியது, இதய வாழ்வு சிறியது. எது எதை முந்தும்? அன்பின் ஆர்ப்பரிப்பு ஓயும் முன் ஓடிடும் சில வாழ்வு. கடைசி வரை இன்னலோடு சில வாழ்வுகளை பொறுமையோடு தாங்கும் இதய வாழ்வா பெரியது. கடைசி வரை இன்னலோடு சில வாழ்வுகளை பொறுமையோடு தாங்கும் இதய வாழ்வா பெரியது. எப்போதும் பிறருக்கு கண்ணீர் சுரக்கும் இதயம் இருக்கும் வரை நொடிகளில் தொங்கும் வாழ்வு கூட பெரியது. நொடிமுள்ளில் கூட உயிர் பிழைக்க வைக்கும் கால தூண்டில் அல்லவா பெரியது. நொடி முள்ளில் கூட உயிர் பிழைக்க வைக்கும் கால தூண்டில் அல்லவா பெரியது. ரொம்ப அற்புதமான வரிகள் இந்த கவிதையில் பாருங்கள். எப்போதும் பிறருக்கு கண்ணீர் சுரக்கும் இதயம் இருக்கும் வரை நொடிகளில் தொங்கும் வாழ்வு கூட பெரியது. ஆம், யாரோ யாருக்காகவோ சில கண்ணீரை சுரக்கும் அந்த கண்ணீரை கொண்ட இதயம் இருப்பவர்கள் இருக்கும் வரை இதோ இந்த உயிர் போய்விட்டது என்று நினைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை, அந்த கண்ணீரோடு இருக்கும் பிரார்த்தனை கூட அந்த நொடியில் அவர்களை மீட்டெடுத்து விடும் அல்லவா. ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு கவிதை. ஆம், அன்பின் ஆர்ப்பரிப்பு ஓயும் முன் ஓடிடும் சில வாழ்வு. உண்மைதானே? அன்பின் ஆர்ப்பரிப்பு இங்கே நமக்குள் ஓயாமல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அது ஓய்வதற்கு முன்னாலேயே சில வாழ்வு ஓடிடும் என்பது உண்மையான ஒரு விஷயம்தானே. ரொம்ப அற்புதமான கவிதை தமீம் அசருதீன் அவர்களின் கவிதை. அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது அவருடைய கவிதை. ஆம், இந்த மழைக்காலத்தில் மிகவும் அற்புதமான ஒரு கவிதை இது என்று கூட சொல்லலாம். தூறல் மழையை பற்றி எழுதினேன், அடை மழை பெய்தது. குளங்களின் பசி தீர்க்க இன்னும் மழை வேண்டினேன். போதும் போதுமென மழை என் கவிதைக்கு இணங்கியா? இனி இப்படி கேட்காதே எனவா இப்படி ஒரு மழை? போதும் போதும் என மழை என் கவிதைக்கு இணங்கியா? இனி இப்படி கேட்காதே எனவா இப்படி ஒரு மழை? இப்படி ஒரு அன்பு மழையை தான் நான் அவளிடம் கேட்டேன். இப்படி ஒரு அன்பு மழையை தான் நான் அவளிடம் கேட்டேன். நிஜத்தில் என் இதயம் எப்போதும் பாலை. நிஜத்தில் என் இதயம் எப்போதும் பாலை. நீ காட்டாத பொலிவை 2 கவிதையில் தந்தது வானம். 1000 கவிதை தின்றும் அசராத உனக்கு பதிலாய் மலையை இன்று முதல் காதலையாக்கி முழுக்க நனைந்து விட்டேன். பிடித்தது ஜலதோஷம் அல்ல, அன்பு பரிகாரம் பாலையின் இதயத்திற்கு. ரொம்ப அற்புதமான கவிதை என்று சொல்லலாம். ஆம், 1000 கவிதை தின்றும் அசராத உனக்கு பதிலாய் மலையை இன்று முதல் காதலியாக்கி முழுக்க நனைந்து விட்டேன். எத்தனையோ கவிதைகளை நான் எழுதி எழுதி உனக்காக எழுதுகிறேன். அது என்னவென்றால் நீ சாகாசமாக தீண்டிவிட்டு அதற்கு ஒரு உணர்வு கொடுக்காமல் நீ பாட்டுக்கும் போய்கொண்டு இருக்கிறாய். அதனால் நான் இன்று முதல் மலையை காதலியாக்கி விட்டேன் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார் அந்த கவிதையில் என்று சொல்லலாம். ரொம்ப அற்புதம். ஆம், அடுத்து தமீம் அசருதீன் கவிதை ஒரு குறுகிய கவிதை. யாருமே வேண்டாம் என செல்பவர்களுக்கு யாரோ தேவைப்படுகிறார்கள். ரொம்ப அற்புதம் இல்லையா? யாருமே வேண்டாம் என செல்பவர்களுக்கு யாரோ தேவைப்படுகிறார்கள். உண்மைதானே? பல சமயங்களில் யாருமே வேண்டாம் என பல மனிதர்கள் வீராப்பாக செல்வதும் உண்டு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு விஷயத்திற்காக யாரோ தேவைப்படும் பொழுது அவர்கள் கண்ணீர் மௌனமாக வடிப்பது யாருக்கு இங்கே தெரியும்? ரொம்ப அற்புதமான தமீம் அசருதீன் அவர்களின் கவிதை
இன்றைய கவிதை நேரத்தில் ஒலித்தது அன்பு நேர்களே. இப்படியான அற்புதமான கவிஞர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி தான் இது. அப்படியான கவிஞர்களை நீங்கள் கண்டிப்பாக அறிமுகம் செய்து வையுங்கள். இந்த இன்று ஒலித்த தமீம் அசாருதீன் அவர்களின் கவிதைகள் எப்படி இருந்தது என்பதை சொல்லுங்கள். அவருக்கு ஒரு அருமையான பின்னூட்டத்தையும் விடுங்கள் கவிதை வரிகளுக்காக. ஆம், எப்பொழுதுமே நாம் என்பது அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். அந்த பாராட்டில் மகிழ்வார்கள். எவ்வளவு பெரிய விருது கிடைத்தாலும் அவர்களுக்கு இதற்கு முன்னால் மிகவும் மிகவும் சிறியது என்றுதான் சொல்ல வேண்டும். படைப்பாளிகளுக்கு எப்பொழுதுமே விருது தேவைப்படாது. படைப்பாளிகளை யாரோ ஒருவர் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பாராட்டுகிறார்கள் என்றால் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய விருது என்று நினைப்பவர்கள் உண்மையாக. ஆம், இன்று அற்புதமான கவிதைகளை வாசித்தேன். நீங்கள் தமீம் அசாருதீன் அவர்களின் கவிதையை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் இதே போல ஒரு கவிதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானா உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. கவிதை நேரம் மீண்டும் தொடரும். காத்திருங்கள்.